கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? வணக்கம். நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது அமர்வு நேற்றைய தினம் நடந்தது. இதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருமான வரி மசோதா தொடர்பான விவாதம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார். அந்த செய்தி என்ன அப்படின்னா, நாட்டில் உள்ள, அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தனிநபர்களுடைய வாட்ஸ்அப் சாட்கள் மூலம் ரூபாய் 200 கோடி வரி ஏய்ப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். அதாவது வாட்ஸ்அப்பை நிர்மலா சீதாராமனும் மோடியும் ஆர்எஸ்எஸ்காரர்களும் சேர்ந்து உளவு பார்க்குறாங்க. அப்படி உளவு பார்த்ததன் வழியாக அவங்க 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வரி கட்டாமல் இந்திய அரசாங்கத்தை, அதாவது மோடியினுடைய அரசாங்கத்தை ஏமாற்றி இருக்கிறாங்க. அதை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க. உடனடியாக காங்கிரஸ் களத்தில் வந்தது. முதல்ல அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை முழுமையாக ஒழிப்பேன் என்று ஒருத்தர் வடை சுட்டார். யார்? மோடின்னு சொல்லக்கூடிய நபர். அப்படி வடை சுட்டு தான் 2014 மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். சரி, கருப்பு பணத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறது மட்டுமல்ல, அடுத்ததாக என்ன சொன்னார்? 15 லட்சம் ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய இந்தியர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இங்கே நம்ம சீமான் சொல்கிறான் இல்லையா, கட்சித்தீவை நான் வந்தால் பிடிங்கிருவேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் இல்லையா, அதே மாதிரி தான் பாருங்களேன். அதான் மோடி சொல்கிறார், நான் அங்கேருந்து எல்லா கருப்பு பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கௌண்ட்லேயுமே நான் 15 லட்சம் ரூபா போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். மக்களும் ஏன்னா சரி ஏதோ ஒரு 15 லட்ச ரூபா வருது, சரிப்பா உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஏமாந்து போட்டுட்டாங்க. போட்ட பிறகு என்ன இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ கருப்பு பணத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த மோடியால் இன்று வரையிலும் அதை சாத்தியப்படுத்த முடியவில்லை இல்லையா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், நிர்மலா சீதாராமனை பார்த்து கேட்குறாங்க, கார்ப்பரேட்டுகள் அதானி, அம்பானி இல்லையா, இப்படி பெரிய கார்ப்பரேட் மோடியினுடைய ஆட்சியில் 2000 வரையிலும் ஒரு 2 பேர் கூட உலக பணக்காரர்களுடைய பட்டியலில் இந்தியர்கள் கிடையாது. ஆனால் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு இந்த 11 வருடங்களில் 126 பெரும் பணக்காரர்களை மோடி உருவாக்கி இருக்கிறார். எப்படி உருவாக்கினார்? இந்தியாவினுடைய மக்கள் வரி பணத்தில் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள், மக்கள் உழைப்பில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுடைய நிறுவனங்கள், இவனுங்க வங்கியிலிருந்து மக்கள் வரி பணத்தை எடுத்து கொழுப்பு சுற்றி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவனுங்க இந்திய அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நீ கொடுக்க வேண்டாம்னு தள்ளுபடி செய்யக்கூடிய நபராக நிர்மலாவும் மோடியும் ஆர்எஸ்எஸும் இருந்து கொண்டிருக்கிறது. அதை திரும்ப எடுத்துகிட்டு வர்றதுக்கான வக்கு இல்லை உனக்கு. நீ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாட்ஸ்அப்பை எல்லாம் உளவு பார்க்குற. உளவு பார்த்து யார் யார் 5-10க்கு சண்டை போட்டுருக்கிறான், யார் யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், எவன் தாலி அடமானம் வச்சுருக்கிறான், எவன் எல்லாம் பிள்ளைய படிக்க வைக்காமல் லோன் கட்டாமல் இருக்கிறான், இதையெல்லாம் பார்த்து 200 கோடி ரூபாயா. இன்றைக்கி இப்போ டெல்லியில் ஆர்எஸ்எஸ் கட்டி இருக்கக்கூடிய கட்டிடத்தினுடைய மதிப்பு பல 100 கோடி. ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தினுடைய மதிப்பு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் என்ன ட்ரௌசர் விற்று சம்பாதிச்ச பணமா? ஆர்எஸ்எஸ்க்கு எப்படிங்க பணம் வரும்? ஆர்எஸ்எஸ்க்கு எப்படி பணம் வரும்? ஆர்எஸ்எஸ் என்ன உழைப்பு உழைக்குது? ஆர்எஸ்எஸ் என்ன கம்யூனிஸ்டுகளை மாதிரி உண்டியலில் போயிட்டு மக்கள் மத்தியில் உங்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குற அமைப்பா? அது இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? அவன் என்ன பண்ணி ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய வேலை என்ன பண்ணிகிட்ருக்கிறான்? அவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் இல்லையா? சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னு சொன்னால் அதை பண்ணலை இல்லையா? கார்ப்பரேட்டுகளுடைய வங்கி கடனெல்லாம் எழுதி தள்ளுற, சாதாரண அப்பாவி மக்களுடைய வாட்ஸ்அப்பை நோண்டிகிட்டு இருக்கிற நீ, அது உனக்கு வெக்கமா இல்லையா? இதை சொல்கிறதுக்கு உனக்கு கூச்சமே இல்லையா அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நிர்மலா சீதாராமனை பார்த்து கேள்வி கேட்டிருக்கக்கூடிய காட்சி நேற்றுக்கு பாராளுமன்றத்தில் நடந்தது. ஒன்றை சொல்கிறேங்க, நிர்மலா சீதாராமன் அளவிற்கு இந்திய அரசியலில் ஒரு அரசியல்வாதி இந்த அளவிற்கு மக்களை பார்த்து, எதிர்க்கட்சிகளை பார்த்து ஒரு 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 அதாவது ஒரு சரியாக ஒன்றும் பண்ண முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய நபராக வேற ஒருத்தர் இருந்தால் நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த அளவிற்கு அம்பலமாகக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நீங்கள் சமீப கால வரலாற்றில் அது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு, மோடி பாருங்கள், மோடி டெய்லி அம்பலப்பட்டுட்டு தானே இருக்கிறார். நிர்மலா சீதாராமன் டெய்லி அம்பலப்பட்டு, அமித்ஷா இவங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் என்னென்னா பெரிய லீடர் மாதிரி கொண்டு வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது? தினமும் அம்பலப்பட்டு கொண்டிருக்கா. அப்போ நான் என்னென்ன பெகாக்கஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்த நீ கொண்டு வந்து என்ன இங்கே ராகுல் காந்தி, நீதிமன்ற நீதிபதிகள், அவன் இவன் எல்லாரையும் உளவு பார்க்குறதுக்கு
இது உளவு பார்க்குறதா உன்னோட வேலையா? பொதுமக்களையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும், ஏன் உன் கட்சிக்காரனே நீ உளவு, ஸ்மிருதி இரானியே உளவு பார்த்தேன்னு செய்திகள் வருது. அப்போ நான் என்ன கேட்குறேன், வெக்கமா இல்லையா? ஆர்எஸ்எஸ்காரனுக்கு வெக்கம்ங்கிறதே இல்லையா? வாட்ஸ்அப்பை உளவு பார்த்து 200 கோடி வரி வைப்பு நடந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்களா? ஆதாரையும் பேனையும் இணைச்சாச்சு, எல்லாத்தையும் இணைச்சாச்சு. நீ யாரோ டிஜிட்டல் ஆக்கிட்டேன்னு சொல்கிற, எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொல்கிற. ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் எல்லாம் போயிடுவேன்னு நைட்டோட நைட்டாக எல்லா நோட்டுகளையும் தூக்கினேன். எல்லாம் இங்கே வந்து கருப்பு பணம் இருக்குது, எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம். பாகிஸ்தான்லேருந்து என்னெல்லாமோ வடை சுட்டா. ஏதாவது நடந்துதா? ஏதாவது ஒன்றால் செய்ய முடிஞ்சதா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சேன்னு சொல்லு. செய்ய முடியல. அப்போ முழுக்க வந்து பொய் பேசுகிறதும் வடை சுடுறதும் இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. அதை நிர்மலா சீதாராமன் கனக்கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார். அதை இந்திய மக்களும் எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்துட்டு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.